ஹாய் ஆல் இன்னைக்கு புரட்டாசி 1 டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரமாக எந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு வந்து இந்த விளக்கில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராது, வெளியவே வந்து போயிடும். அதுக்காக தான் அதை வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உருளையும் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளவர் வச்சுருப்பேன். அதுவும் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் மட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை அறையில் வந்து நான் இன்றைக்கி பெருமாள் தானே கும்பிடுவோம், அதனால் பெருமாள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மனை எடுத்து அதுக்கு மேலே நான் வந்து அது கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் சாமி படத்தை வச்சுட்டு துளசி மாலை என்கிட்ட இருந்துச்சு. அதனால் துளசி மாலை நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் வந்து சுத்தமான தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம துளசி வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம துளசி தீர்த்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமும் வந்து நான் வாழைப்பழம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணேன். புரட்டாசி 1 சிம்பிளாக வந்து நான் காலையிலே இது வந்து முடிச்சிட்டேன். 7 மணி கூட வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ஒரு 7:30க்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து புரட்டாசி 1 வழிபாடு வந்து சிம்பிளாக வந்து சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி வந்து என்ன நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் புரட்டாசி விரதம் வந்து கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.